ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் நடந்து போலாம், அவ்வளவு கிட்டக்க இருக்குது. எல்லாரும் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. 10 மணிக்கு சோனியா வாழ்க, ராகுல் வாழ்க, பிரியங்கா காந்தி வாழ்க, பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்க, விஜயுடன் கூட்டு வேண்டும் கோஷம் போடுறாங்க டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்துல. இதெல்லாம் தமிழக தொலைக்காட்சி வெளிப்படுத்துமா, ஒளிபரப்புமா? பண்ணாது. இதெல்லாம் திமுக ஒரு சிக்னல். பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்கன்னு சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி என்னங்க காங்கிரஸ் தலைவராங்க அவரு? இவங்க அவர் தான் கூட்டு வந்தாரா இல்ல செருவ பெருந்துக்கு எதிர்த்த ஆளுங்களா இவங்க எல்லாம்? ஆக மொத்தம் நீங்க இப்போ நம்ம திருவனந்தபுரத்தை பத்தி பேசிட்டோம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு, உத்தரப்பிரதேசத்தில் பங்கஜ் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய மத்திய இணை நிதியமைச்சர் உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு மாபெரும் சிக்னல். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கோபி, அவர் 7 முறை எம்பியா இருந்தாருங்க. 7 டைம்ஸ் எம்பி. தமிழகத்துல 8 முறை எம்பியா இருந்திருக்காரு டிஆர் பாலு. பாஜக பங்கஜ் சௌத்ரியை உத்தரப்பிரதேசத்துடைய தலைவராக்குது. ஒரே ஒரு கேள்வி ஐ தமிழ் நேயர்கள் மூலமாக, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 8 முறை எம்பியான டிஆர் பாலுவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமிப்பாரா?